அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலையில் 8ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலையில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தின நாட்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 8ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலை வேளையிலே தேவனின் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. சங்கீதங்கள் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன். இது தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நம்மிடத்தில் உங்களிடத்தில் பேசுகிற ஆசீர்வாதமான வார்த்தை. வாசிக்கிறேன். 6ஆம் வசனம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. விளங்க பண்ண போகிறார் என்றால் தெரியப்படுத்த போகிறார். உங்களுக்குள்ளாய் இருக்கிற நீதியான வாழ்க்கை, உங்களுக்குள்ளாய் இருக்க நியாயமான நம்பிக்கை, அதை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற பலனை பரலோக தேவன் அநேகருக்கு தெரியப்படுத்தத்தான் இன்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த 5ஆம் வசனத்தில் நாம் வருவோம் என்றால் அதைத்தான் பேசுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அதாவது உன் வழியை, உன் வாழ்க்கையின் பாதையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அவர் மேல் உன் நியாயமான நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிற ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் நம் வாழ்க்கையில் பிரயோஜனமாய் மாற்றிக்கொள்ளத்தான் கர்த்தர் நம்மோடு வார்த்தையோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தையும் அதனால் பரலோக தேவனுக்கு மிகுதியான மகிமையை செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உன் நீதியை, ஹல்லேலூயா, உன் நீதியை, அதான் ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொருத்தர் மேலே தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளாய் நீதியான வாழ்க்கை இருக்கிறது. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை, ஹல்லேலூயா, ஒவ்வொருக்கும் நியாயமான நம்பிக்கை இருக்கிறது, நியாயமான பாதைகள் இருக்கிறது. உன் நியாயத்தை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது எப்படி சொன்னால், அந்தரங்கத்தில் உன் இருதயத்தை ஊற்றி இருக்கிற காலத்தை கர்த்தர் அறிந்து அதற்கான விளைச்சலை தேவன் அநேகர் கண்கள் காணும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்திருக்கலாம், காலங்கள் இருந்திருக்கிறது. பாரத்தோடு, அது நிமித்தமாக ஊக்கத்தோடு ஆண்ட சமூகத்தில் உங்கள் இருதயங்கள் கண்ணீர் விட்ட காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அந்த நீதியான அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதற்கான பலனை, விளைச்சலை தேவன் விளைய செய்து தாம் யார் என்பதை உபகாரப்படுத்தத்தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் படுக்கையில் சில வேளையில் உன் எண்ணங்கள், உன் இயக்கங்கள், உன்னுடைய மனதில் தோன்றுகிற அந்த விருப்பங்கள் எல்லாமே கர்த்தருக்கு வெளியரங்கமாய் ஆக்கப் போகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் நீதியை
மறைந்திருந்த உன் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. நீ நியாயமான உன் நம்பிக்கைகள் இருக்கிறதே, தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற அதையெல்லாம் கர்த்தர் நீ காணும்படியாக, உன் கண்கள் காணும்படியாக பட்ட பகலை போல தெரியப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால், நாம் ஒரு அறிக்கை தேவ சமூகத்தில் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் சொல்லுவதை நாம் ஒவ்வொரு நமதாக்கி கொண்டு, எனதாக்கி கொண்டு, நாம் ஊழியக்காரனுடைய சிந்தையில் போடுகிற இந்த ஆலோசனை நீங்கள் அறிக்கையாக செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. சொல்லுவோம்மா, கர்த்தர் என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்தபடினாலே பரலோகம் ஒவ்வொருவரும் பார்க்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய விதைகளாக இருக்கலாம், நீர்ப்பாய்ச்சல்களாக, எதுவான முயற்சிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரலோகம் ஆசீர்வதித்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமானது, நித்தியமானது, விட்டு விலகாதது. தேவன் நம்மோட கூட இருக்கிற ஒரு பாக்கியவானாய், பாக்கியவதியாய் நம்முடைய ஜபங்கள் நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. இதனாலே 3 விதமான காரியங்களை அறிக்கை செய்தபடியினாலே என் நீதியை, அல்லேலூயா, வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் என் தேவன் விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் நமக்கு அநேக எதிர்ப்புகள் சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கலாம். நமக்கு மன உளைச்சலை கொண்டு வருகிற ஒரு சம்பவம் நடக்கலாம். நம் இருதயம் சுமக்கக்கூடாத பாரங்களை சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் நீதியை நான் பார்க்கிறேன், உன் நியாயத்தை நான் அறிந்திருக்கிறேன். யார் எதை சொன்னாலும், அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களை குற்றப்படுத்தி இருந்தால், உங்கள் நீதியான வாழ்க்கை, நியாயமான நம்பிக்கை உங்களை யாராவது குற்றப்படுத்தி இருந்தால், அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து உங்கள் நிமித்தமாக, உங்கள் நீதி நிமித்தமாக, உங்கள் நியாயமான பாதை நிமித்தமாக அவர்கள் தங்கள் குற்றத்தை உணரும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் குற்றப்படுத்தியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம அறிக்கை செய்திருக்கிறோம், என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். அறிக்கை செய்தோம் இல்லையா? இது தேவன் பார்க்கிறார் இல்லையா? உங்களை குற்றப்படுத்த யாருன்னா விடுவாரா? குற்றப்படுத்தின சும்மா விட்டுவாரா? அவர்கள் குற்றத்தை அவர்கள் உணரும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் தான் அறிக்கை செய்தோம் என்பதல்ல, யோபுவும் ஒரு அறிக்கை செய்திருக்கிறார். பாருங்கள், யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வருவோம். 3ஆம் வசனத்தில் நம்ம ஆரம்பிப்போமா? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, அல்லேலூயா சொல்லுமா, ஆண்டவரை காணுவது எனக்கு நல்லதுன்றார் யோபு சொல்கிறார். துன்ப வேலையில் நம்ம யோபு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், அதில் விளக்க நேரம் இல்லை. அவர்கள் அவர் நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவரை ஏதோ தேவனுக்கு முன்பாக நீ குற்றமுள்ளவனாய் இருந்திருக்கலாம், ஆகினால்தான் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்று யோபின் 3 சிநேகிதர்கள் யோபின் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கவனிக்காமல் அவன் சூழ்நிலையை பார்த்து அவனை குற்றப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. நண்பர்கள் மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் தெரியும், மனைவி கூட
அவனை என்ன பண்ணலாம்? தூஷித்தாளாம். அல்லேலூயா. தேவனை தூஷி என்று அவன் மேல் உள்ள வெறுப்பை அவள் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது யாராக வேணாலும் உங்கள் மேலே ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு எண்ணங்கள் உருவாகலாம், குறை சொல்லுகிற ஒரு அனுபவங்கள் உருவாக்கலாம். அது குடும்பத்தில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், கணவனாக கூட இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் நீதியை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யார் உங்கள் மேல் குறை சொல்ல ஆரம்பித்தார்களோ அவர்கள் மன வருத்தம் அடையும்படியாக கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அல்லேலூயா சொல்லுமா? பக்தன் யோபு சொல்கிறார் பாருங்க. ஏன்னா நம்ம அறிக்கை செய்த போல அவரும் அறிக்கையில் இருந்தவர். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலை போலும் விளங்க பண்ணுவார் என்று சொன்னவர் தான் யோபு. இந்த காலையில் அற்புதமான 8ஆம் மாதத்தின் முதல் தேதி காலையில் நீங்களும் அப்படி செய்திருக்க அப்படின்னால் இனி வரும் காலங்கள் வாழ்க்கை பாதை நீரோட்டம் அருமையாக கர்த்தர் நடத்தப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்கிறாரு, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைப்பேன். அல்லேலூயா. நாம் கூட சொல்கிறேன்ல, ஆண்டவரே நான் ஒழுங்கத்தானாப்பா இருக்கிறேன், நான் சபைக்கெல்லாம் ஒழுங்கத்தான் போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பாடல் பாடுறேன், ஊழியம் பண்ணுறேன். நம்ம நியாயத்தெல்லாம் தேவ சமூகத்தில் எடுத்து வைக்கிறேன் இல்லையா சில வேலையில்? அல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துகிட்டு ஏன்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குற்றமுள்ள ஒரு என்மேல் பழி சுமத்துகிற ஒரு காலம் வருது, நான் என்ன தவறு செய்தேன்? அல்லேலூயா. நாம் கூட சில வேலை தேவ சமூகத்தில் வரிசைப்படுத்தின காலங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் குற்றப்படுத்தலாம், ஆனால் உன்னை குற்றமற்றவனாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளாய் இருக்கிற நீதியான வாழ்க்கை, உனக்குள்ளே இருக்கிற நியாயமான நம்பிக்கையை மனிதர்கள் வெளியரங்கத்தை பார்க்கிறார், கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. யோபுவின் ஆத்மாவை, இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவனை குறித்து சாட்சியே சொல்லிட்டார், நமக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் முன்பாக சொல்கிறாரு, என் தேவனை கண்டால் நலமாக இருக்கும், அவரை நான் காண்பேன், அவரிடத்தில் என்னை நீதியெல்லாம் என்ன பண்ணுவேன் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளாய் அந்த நீதியும் நியாயம் இருந்தபடினாலே அது பேசுகிறது, தேவ சமூகத்தில் பேச வைக்கிறது. குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை யோபு வாழ்ந்ததினாலே மற்றவர்கள் குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன தவறு செய்தேன் ஆண்டவர் என்று கேட்கும்படியான ஒரு மன விசுவாசத்தை, தைரியத்தை தேவன் முன்பாக வைக்கிறார். பார்ப்போம். நிரப்புவேன் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலையில் அதான் சொல்கிறார், மகளே மகனே, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் தேவன் விளங்க பண்ண போகிறார். அதை தான் கர்த்தர் இந்த காலையில் வெளி சொல்கிறார். இந்த வசனத்தில் அவருடைய மறுமொழியை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை விசுவாசிப்பேன்றார். இதனாலே நீங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தை சங்கீதம் 37:6 உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். என்னை குற்றப்படுத்தின முன்பாக நான் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேனே ஆண்டவரே, என்னை மற்றவர்கள் இகழ்கிறார்களே, குற்றப்படுத்துகிறார்களே என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிட்ட தெரிவித்த அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றா, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், அல்லேலூயா, உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் தேவன் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதை தான் யோபு சொல்கிறார். அவர் சொல்கிறத நான் கேட்பேன், அது உணர்ந்து கொள்வேன், அதை விசுவாசிப்பேன். என் வாழ்க்கையில் யார் எதை என்னை குற்றப்படுத்தினாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். என் நீதி எனக்கு தெரியும், என் நியாயம் எனக்கு தெரியும், மற்றவர்கள் குற்றப்படுத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் தேவன் எனக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. நம்பிக்கையெல்லாம் பரலோகத்தை நோக்கி பார்த்தது.
பூலோகத்தில் உள்ள குற்றப்படுத்தின மனிதர்களை பார்க்கல, அவர் கண்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினார். யோபு பக்தன். அல்லேலூயா. கர்த்தர் மறந்தாரா? இல்லை கேட்காமல் விட்டுட்டாரா? இல்லையே. அல்லேலூயா. செவி கொடுத்து கேட்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உன்னை காண்கிற தேவனும் அவர்தான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே, அல்லேலூயா, என்னோடு வழக்காடுவாரோ. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் நீதியாய் இருக்கிற உன்னோடு தன் வழக்கை காட்ட மாட்டார். அல்லேலூயா. உன்னோடு வழக்காட மாட்டாராம். அநீதியை நினைக்க மாட்டார் என்ற அர்த்தம் இது. உங்களை பார்க்கிற தேவன் உங்களை அநீதி விளங்க பண்ணாதபடி, அநீதியாய் பார்த்த பார்வைகளை மாற்றும்படியாக தேவன் உங்கள் மேல் நீதியான பார்வையை செலுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் அப்படின்னு செய்ய மாட்டார். அல்லேலூயா. சொல்லும், என்மேல் தயவு வைப்பார். கனவு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்கள் மேல் தயவை பாராட்ட போகிறார். எல்லாரும் குற்றப்படுறது, நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் இருக்கணும். யார் எதை சொன்னாலும் பரல, தேவன் உங்களுக்கு ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அந்த நீதி ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் மேல் நான் தயவு பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு குறித்து நமக்கு எல்லாரும் தெரியும். யார் குற்றப்படுத்தினார்களோ அவர்கள் குற்றமுள்ளவர்களாய் தேவன் பார்த்தார். தேவனுக்கு யோபு ஒரு பிரியமுள்ள ஒரு பக்தனாக இருந்தபடினாலே அவனுக்கு கர்த்தர் அதிகமான நன்மைகளை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகர் யாரெல்லாம் குற்றப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக, மனைவி கூட ஆச்சரியப்படத்தக்கதாக, உறவுகள் ஆச்சரியப்படத்தக்கதாக இதனாலே கர்த்தர் பேசுகிறார். உன் நீதியை வெளிச்சத்தை போலும், உன் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் உனக்கு தீங்கு செய்ய நினைத்திருப்பாங்க பாருங்க. கடுமையான வார்த்தைகள் கூட பேசியிருக்கலாம். தீங்கு குற்றப்படுத்தின ஒரு காரியம் இருக்கலாம், ஆனால் கடுமையான சொற்கள் இருக்கிறது. தீங்கு செய்ய நினைத்திருப்பார்கள். அவர்கள் கர்த்தர் அந்த தீங்கை, அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற தீங்கை எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு நினைக்க நினைத்தார்களோ அவர்கள் மனஸ்தாபப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிற இந்த மாதம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஏன்? இந்த காலையில் அறிக்கை செய்தோம் அல்லவா, என் நீதியை என் நியாயத்தை ஆமென் தெரியப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லலை, இனி வரும் காலங்கள் ஜீவ நாட்கள் வரையிலும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு நினைத்தவர்கள் மனஸ்தாபப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார், யுத்தம் பண்ண போகிறார் என்று கூட சொல்லலாம். ஆதியாகமம் புத்தகத்துக்கு வருவோம் என்றால் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோமா? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய, அல்லேலூயா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுமா? லாபான் சொல்லுகிற சாட்சி இது. மருமகனாக இருந்தாலும் மகளுக்கெல்லாம் குறைவுபடுத்தி, மகளுக்கெல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்து, உத்தமனாய் உண்மையாய் வாழ்ந்த யாக்கோப்புடைய தொழிலிலே 10 முறை சம்பளத்தை மாற்றி,
இவன் 116 சங்கீதத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் கிருபையும் நீதியுமுள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், கர்த்தர் போதும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு? கபடற்றவர்களை காப்பாற்றுகிறார். நீதியான ஒரு வாழ்க்கை, நியாயமான ஒரு நம்பிக்கை, இது கபடற்ற ஒரு சூழ்நிலை, கபடற்ற ஒரு விசுவாசி. கபடற்ற உன் வாழ்க்கையில், மற்றொரு தீங்கு செய்யாத உன் வாழ்க்கையில் யாராவது தீங்கு செய்ய நினைத்தால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்துருவார். அல்லேலூயா சொல்லுமா. இங்கே யாக்கோப்பு ஒரு கபடற்றவன், ஆனால் அவனை குறித்து சொல்லும்போது எத்தனை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் யாக்கோப்பு சிறந்தவன், உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன், தாயும் தகப்பனுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன், உண்மையாய் நேர்மையாய் பாதையிலே கர்த்தரை பின்பற்றினவன். இப்படிப்பட்டவன் வாழ்க்கையில் லாபான் இடத்துல போய் சேர்ந்து, லாபானத்தில் வேலைக்காரனாக 14 ஆண்டுகள் மனைவிகளுக்காக செய்து, அவன் விட்டு வெளியேறாமல் இன்னும் ஒரு 6 மாதம் நன்றியாக, 6 வருடம் நன்றியாக அவனுக்கு வேலை செய்தான். ஊழியம் செய்தான் என்றது வேலை செய்ய ஆரம்பித்தான், அடிமை வேலை செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை இவன் என்ன பண்ணிட்டானா? பொறுப்பேற்று கொண்டான். அவனுடைய மந்தைகளிலே இறந்தாலும் சரி, மிருகங்கள் அடித்து போட்டாலும் சரி, அவன் எந்த கணக்கோடு அங்கிருந்து கொண்டு வந்தானோ, உதாரணத்தை சொல்கிறேன்டா, ஒரு 100 ஆடு கொண்டு வருகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். லாபானுடையது அங்கே பீரியோ இல்லை வியாதியாகவோ ஒரு ஆடு 2 ஆடு இறந்துட்டாலா, அதுக்கு தன்னுடைய ஆடுகளிலிருந்து எடுத்து அந்த ஆடுகளை நிரப்பி அந்த எடுத்துக்கொண்டு போன 100 ஆடுகளைப் போல அவன் அந்த மந்தையிலே, லாபான் மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பானான். அப்படிப்பட்ட நீதியான ஒரு வாழ்க்கை, நியாயமான ஒரு சூழ்நிலை, மற்றொரு வாதை தீங்கு செய்யக்கூடாது என்ற மனப்பக்குவத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நான் மற்றவர்கள் யாரும் தீங்கு செய்ய போகிறது இல்லையே, அதை இந்த காலையில் அறிக்கை செய்கிறோம். என் நீதியை, அல்லேலூயா சொல்லுவோமா, என் நியாயத்தை. ஆனால் உங்களுக்கு தீங்கு செய்ய யாராவது நினைத்தால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதம் அதான் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். அன்பான இப்படி வாசிகள் 31ஆம் அதிகாரம் திருப்பி வருவோம். 22லேருந்து 24 வரைக்கும் அது தெரிய வாசிக்கலாம். யாக்கோப்பு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அல்லேலூயா. யாக்கோப்பு லாபானத்தில் சொல்லாமல் தன்னுடைய மனைவிகளை, அதாவது லாபானுடைய மகள்களை எல்லாமே அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் சொல்லாமலே வந்துடுறான். லாபானுக்கு சொல்லாமலே, என்றால் தடுத்துடுவான், நம்மளை போகவிட மாட்டான் என்று யாக்கோப்பு கிளம்பி வந்துடுறான். 3 நாட்களுக்கு பின்பு தான் லாபானுக்கு தெரியுது, ஓ யாக்கோப்பை காணும், நம் பிள்ளைகளை காணும், பேர பிள்ளைகளை காணும் என்று பார்த்து யாக்கோப்பு மேலே கடும் கோபம் கொண்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய சகோதரர்களெல்லாம் அழைத்து கொண்டு லாபானுக்கு தீங்கு செய்ய பழி தீர்க்க கூட சொல்லலாம். அவன் தொடர்ந்து போகிறான். எத்தனை நாள் போகிறானா? 7 நாள் கடந்து போகிறான். அப்போ பாரு அவனுடைய மன பாரம் எவ்வளோ இருக்கும், யாக்கோப்பு மேலே எவ்வளோ கோபம் இருந்திருக்கும். அதை அவன் தீங்கு செய்து தனித்து கொள்ள அவன் என்ன பண்ணுறான், ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தர் லாபானுடைய இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் நல்லவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நீதி, உங்கள் நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். லாபானுடைய இருதயத்தை பார்த்தாரு. அவன் 7ஆம் நாள் தூக்கத்தில் போகிறான். கர்த்தருடைய தேவன் சொப்பனத்தில் தோன்றுறாராம். அல்லேலூயா. லாபானே, என் பக்தனாகிய யாக்கோப்பு என்ன பண்ணக்கூடாது, ஒரு தீமை கூட செய்யக்கூடாது, அவனுக்கு நன்மை தான் செய்ய வேண்டும்.
எவ்வளோ பெரிய தேவன் நமக்காக இறங்கி வருகிறார் என்றால் நாம் பூமியில் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதிலே தேவன் நம்மேல் அதிகமாய் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பிரியம் யாக்கோப்பு மேலே விழுது. லாபான் பயந்து போகிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? தீமை செய்யக்கூடாது, நன்மையை அன்றி வேறு எதுவும் கூட நினைக்கக்கூடாதுன்னு திட்டம் தெளிவுமாக கர்த்தருடைய தூதன், கத்தரானவர் அவன் சொப்பனத்தில் தோன்றி பேசுவதை அவனை சாட்சி சொல்கிறான். நான் உனக்கு தீமை செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது. 29 தான் சொல்கிறேன், வாசித்தோம். எனக்கு உன்னை தீங்கு செய்ய, உனக்கு கெடுதல் செய்ய, உன்னை கொடுமைப்படுத்த, உன்னை தண்டிக்க எனக்கு என்ன இருக்குது? வல்லமையும் அதிகாரம் இருக்குது. ஆனால் என்னால் செய்ய முடியல. ஏன்? உனக்குள்ளாக இருக்கிற நீதி உன்னை காப்பாற்றினது, உனக்குள்ளாக இருக்கிற நியாயம் உன்னை காப்பாற்றினது. தேவன் வந்து இறங்கினார் என் மேல், என்னோடு வழக்காடினார், செய்யாதே என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல்ல உங்களை குற்றப்படுத்தினவர்கள் அவர்கள் குற்றமுள்ளவர்களாய் மனஸ்தாபப்பட்டு நாம் தவறு செய்தோம் என்று உணர்த்துகிற காலத்தை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். இரண்டாவது சம்பவம், உனக்கு தீங்கி நினைத்தவர்கள் மனஸ்தாபப்படும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது விஷயம் தான் பார்க்கணும். சங்கீதங்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரும்பொழுது, மூன்றாவது, கர்த்தாவே, இல்லைம்மா, 9:18 ஸ்தோத்திரம். இருமா, அந்த மகள் வாசிக்கிட்டோம். நான் தானே தப்பு பண்ணிட்டேன், அதனால் அந்த மகளுக்கு அந்த காரியம். இப்போ 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் மறந்துடுவாங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்லுமா? உன்னை எள்ளி நகையாடலாம், உன்னை சிறுமைப்படுத்தலாம். குற்றப்படுத்தின ஒரு காரியம், தீங்கு நினைப்பது ஒரு காரியம். சிறுமைப்படுத்துவார்கள் சில குடும்பங்களிலே, சில உறவுகளிலே, இல்லை தெரிந்தவர்கள் மத்தியில், கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் உள்ளத்தில் காரியங்களுக்கு உங்களை சிறுமையாக பார்ப்பாங்க. ஏலக்காரன் என்று சொல்கிறோம் இல்லையா? ஏளனமாக, மதிப்பிழந்தவர்களாக உங்களை மதிக்காமல், இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேவலமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொன்னால் புரியறதுக்காக சொல்கிறேன், சொல்லக்கூடாத வார்த்தைகள் தான், இருந்தாலும் சொல்ல தெரிவதற்காக சொல்லுகிறேன். கர்த்தர் தான் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. இப்படி உங்கள் மேல் ஒரு பார்வை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த சிறுமையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அந்த சிறுமையை மாற்றி மேன்மையை கர்த்தர் கொடுக்கப் போகிறேன் என்பதற்காகத்தான் இந்த மாதத்திலே என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்று நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். உன் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. நாம் அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் என்றால், 8, 9, 10. வாசிக்கலாம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். அப்புறம் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் யாரெல்லாம் காண்றாங்க?
ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்படுத்து மாத்திரம் இல்லை, பிரமித்தார்களாம். நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவன் கால்கள்லாம் முடங்கப்பட்டு முடனாய் இருந்த அவன் பேதுருவாலும் யோவானாலும் தேவனை அற்புதம் செய்து அவன் கால்கள் எல்லாம் நின்று அவன் குதித்தானாம், நடந்தானாம், தேவாலயத்தில் ஓடினானாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அவன் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு மறாத நாள் திருப்பி அந்த பழைய இடத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? திருப்பி அந்த பிச்சைக்காரன் கோலத்தில் இருந்திருப்பான்னு பார்க்குறீங்களா? அல்லேலூயா. இல்லை அவன் தேவாலயத்துக்கு குதித்து கொண்டு போனது அன்று நடந்த அந்த ஏக்கமா அது? இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. பல நாட்களாக அவன் நீதியான அந்த எண்ணம், நியாயமான அந்த நம்பிக்கை, நான் எவ்வளவு காலம்தான் அந்த வாழ்க்கையை நான் சுமப்பது, எவ்வளவு காலம்தான் மற்ற இடத்தில் நான் கேட்பது, ஆண்டவரே நானும் அந்த மனிதர்களோடு தேவாலயத்திலே பிரவேசித்து நான் துதிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணுன்ட்டு அவன் அநேக நாட்கள் அவனுக்குள்ளே இருக்கிற நீதியை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதோ அன்று நடந்த சம்பவம் அல்ல, பல நாட்களாக அவனுடைய எண்ணத்திலே ஊறி போன ஒரு ஐக்கியம் அது. அவன் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், தூக்கி கொண்டு வந்தவர்கள், சுமந்து கொண்டு வந்தவர்கள்ட்ட, இன்று ஒரு நாள் என்னை தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டு பாருங்களேன், எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. அல்லேலூயா. எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. இதனால் கர்த்தர் சொல்ல, உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. அநேக நாள் அவனுக்குள்ளே வந்த தரிசனம் இருந்தது. நானும் தேவாலயத்தில் போய் மற்றவர்களைப் போல நான் கர்த்தரை பாடணும், மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். அல்லேலூயா. தேவன் அந்த நீதியை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் என்று சொல்லுகிறோமே, நான் இப்படி கர்த்தருக்காக நான் வாழணும், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கணும், என் உள்ளத்தில் என்று உங்கள் உள்ளத்திலே ஊறின அந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அநேக நாட்களாக முடவனாக இருந்தான், ஆனால் உள்ளத்திலே முடவன் அல்ல அவன். உள்ளத்தில் அவன் விசுவாச வீரனாக இருந்தான். அப்படிப்பட்ட எழுச்சி உள்ளத்தில் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் பார்ப்பவர்கள் எல்லாம் அவன் முடவன் என்று பார்த்து அவன் பிச்சைகளை கொடுத்தார்கள். அவன் ஆசை என்னை கொண்டு போய் அந்த ஏலத்தில் விடுங்கள் என்று சொன்ன வார்த்தை நிராகரித்தார்கள். ஆனால் தேவன் பொறுமையோடு அதை பார்த்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாட்கள் வந்தது, பேதுருவையும் யோவானையும் கர்த்தரை செய்துக்கலாம், அந்த நாளில் செய்யலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு தெரியும். என்ன இல்லைன்றாங்க? எதுவுமே இல்லை என்கிட்ட. ஆனால் என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எழுந்து நட. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கைகளை கொடுக்குறாங்க, கையை பிடிக்கிறான், வல்லமை பாய்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் விருப்பம், அநேக நாள் விருப்பம். அங்கே அவன் தேவாலயத்திற்குள்ளே நடந்து போவதை எல்லாரும், அந்த திருச்சபையில் எல்லாரும் இவனை பார்க்க ஆரம்பித்தார்கள். இவனை பார்த்த விதம் மாறி போய்விட்டது. உங்கள் மேல் மற்றவருடைய பார்வை ஒரு சிறுமியாக இருக்கலாம். இதனால் கர்த்தருடைய ஆவியான தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உங்களை எள்ளி நகையாடிகள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி சாட்சியாக நிறுத்தப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அவன்
அன்று சுகமாயிட்டானாக்கா அதோட அவனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்கன்னா அந்த திருச்சபையில் அவன் ஒரு முக்கியமான ஒரு மனுஷனாக மாறிட்டு இருப்பான். அவனை பார்த்தவர்கள் எல்லாம் இவனை குறித்தான் பேசும்படியாக வைத்திருப்பார்கள். இவனை கேவலமாக யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் பேச வச்சுட்டார் பாருங்க. ஏன்? அவன் சுகம் பெற்ற பிற்பாடு நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் சொந்தக்காரை பார்க்கணும், நான் வாழ்ந்த பகுதியை பார்க்கணுன்னு ஆசைப்படல அவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் மனிதர்களை பார்க்கணும், மன்னங்களை பார்க்கணும், மலர்களை குறித்து கேள்விப்பட்டேன், முகந்திருக்கிறேன், கண்ணால் பார்க்கல, அந்த ஆசையில் அவன் எங்கே தான் போனானா? தேவாலயத்திற்குள்ளாய் போனான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் அது அன்று நடந்ததல்ல, அநேக நாள் அவன் அங்கே அமர்ந்திருந்து அந்த ஆலயத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் யாராவது சிறுமைப்படுத்த நினைத்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக மேன்மையாக அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தப் போகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே நாம் இதெல்லாம் வேதத்தில் படிக்கல, சிந்தித்து பாருங்கள். அந்த முடவனாகப்பட்டவன் அந்த சபையில் ஒரு சாட்சியாக முக்கியமான ஒரு பர்சனாக மாற்றிருப்பான். அவனை எடுத்து பயன்படுத்தி இருப்பார்கள். அல்லேலூயா. அநேகர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுற சில வெகுமதிகள் கூட கிடைத்திருக்கலாம் அவனுக்கு. பிச்சை கொடுத்தவர்களெல்லாம் இப்பொழுது சந்தோஷப்பட்டு அவனுக்கு வெகுமதி கொடுக்க ஆரம்பித்திருப்பார்கள். இதெல்லாம் வேதத்தில் எழுதவில்லை என்றாலும் தியானிக்கும் போது அந்த காரியங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட அவன் கேட்கிற காலத்தை கர்த்தர் மாற்றி, அல்லேலூயா, அவனுடைய நீதியை கர்த்தர் பார்த்தார், அவன் நியாயத்தை கர்த்தர் அறிந்தார், அவன் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றினார். சிறுமைப்படுத்தின அவன் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மை கொடுக்க தேவன் என்று மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இந்த காலையில் கர்த்தர் அதை தான் பேசுகிறார். 6ஆம் வசனத்தை தீர்க்கமாக என்னோடு வெளிப்படுத்தினார். நான் அதை மறந்துட்டேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன வாரம் இந்த போன வாரத்துலேருந்து யோசிச்சுட்டு வரேன். நான் வர 8ஆம் மாதம் என்ன வாக்குத்தது. நான் சில வேளை நான் பகலில் அவ்வளோ பைபிள் படிக்கலாம், இரவு நேரத்தில் படுக்கையில் தியானிப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் பகலில் கூட படுத்தா இருந்தால் கூட அது குறித்து ஒரு தியானம் இருந்துக்கினே இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் அறிவார். அந்த வார்த்தை என் உள்ளத்தில் பல அதை போன வாரத்துக்கு முன்பாக போட்டுட்டார். என் மனசில் அப்படியே அதை மறந்துட்டேன். ஆனால் நான் வாக்குத்தத்திற்காக கடந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்த சங்கீதம் 37:6 கொண்டு வந்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைவுபடுத்துகிறார். தெய்வமக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் வசனத்தை கொண்டு வரல, எந்த வசனத்தை கொண்டு வர, நேரடியாக 6ஆம் வசனத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, போய் சொல்லு. அதுதான் சொல்ல வைத்தார். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் தேவன் விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையின் பாதையில் இனி வரும் காலங்கள் 8ஆம் மாதத்தில் உன் நினைவுகளை அறிந்த தெய்வம் கர்த்தர் எல்லா காரியம் வாழ்க்கையிலே ஊழியத்தில் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையின்படியாக வாக்குத்தத்தின்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த 8ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலை வேளையிலே நீர் எனக்கு கொடுத்த நல்வார்த்தை ஆசீர்வாதமாய் கூறும்படியாக உங்களுடைய ஆலோசனை எனக்கு தந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தை வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய இருதயத்தில் நிறைவேறும்படியாக அதனால் இவர்கள் அறிக்கை செய்து உம்மை மகிமைப்படுத்த சாட்சியாய் நிறுத்த கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒரு ஆசீர்வதியும் நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து